அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் போன பாடப்பகுதியில் மூதுரை பாடலை படித்தோம், அப்படி தானே? அந்த பாடலை படித்ததுக்கு அப்புறமா அது மனப்பாட பகுதி. அதுக்கு முன்னாடி கதை பகுதி கொடுத்துருந்தாங்க, அது படிச்சிங்களா? இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பாடம் படிச்சிங்களா? கதை பகுதி படிச்சிங்களா? கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுமே படிச்சிருப்போம். மூதுரையில் உள்ளதான பாடல் வரிகள் 4 வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 4 வரிகளும் அடுத்த வகுப்பில் ஜூம் கிளாஸில் கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுட்டு வந்து மேம்க்கு சொல்லணும், சரியா? ஒருக்கா கூட அந்த பக்கம் 88 எடுங்க. அந்த பாடலின் ஆசிரியர் யார்? மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். வெரி குட், எல்லாருக்குமே தெரியும். பாடலை ஒருக்கா கூட வாசிக்க போகிறோம். பழைய பாடல் பகுதி இந்த இதில் கொடுக்கல, மேம் உங்களுக்கு திரும்ப சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா? தீயாரை காண்பதுவும் தீதே, திருஅற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது சொல்லிட்டு இந்த பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாட பாடல் பகுதி. அடுத்த பாடம் அதே ஆசிரியர் யார்? அதே ஆசிரியர்னா யார் சொல்லுங்கள்? அந்த பாடல் பகுதியில் ஒரு பாட்டி இருக்காங்க பாருங்க. யார்? ஔவையார். ஔவையார், அப்படி தானே? ஔவையார் எதை ஃபஸ்ட்டு மூதுரை எழுதியிருக்காங்க, நல்வழி எல்லாம் எழுதியிருக்காங்க, அப்படி தானே? இவங்க என்னது ஆத்திச்சூடி நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு பெண்பால் புலவர். அதியமான் தகடூரை சேர்ந்த அதியமானின் தோழி. அவங்க என்னது அதியமான இடத்துல அதிகமான அன்பு கொண்டதை நிமித்தம் என்ன பண்ணாங்க? நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தாங்க? வெரி குட், அதியமானுக்கு கொடுத்தாங்க, அப்படி தானே? இந்த பாடல் பகுதியை நல்வழி, பாடத்தின் தலைப்பு என்ன? நல்வழி. நம்ம இது நீங்கள் படிக்க வேண்டாம், மனப்பாட பாட பகுதி கிடையாது. இதை நீங்கள் படிக்க வேண்டாம். இதை சும்மா இது கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இருக்குது. நம்ம இதில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பாடல் பகுதியில் படிக்க போகிறோம், சரியா? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினில், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. சாதி இரண்டொழிய சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினில், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. இந்த பாடலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். இப்பாடலின் ஆசிரியர் ஔவையார். இந்த பாடலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். ஓகே. சாதி உங்களுக்கே தெரியும், அப்படி தானே? இந்த உலகத்தில் நிறைய சாதிகள் இருக்குது, அப்படி தானே? சாதி அறநூல்கள்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் சாதிகள் 2னை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் நீதி, அதில் ஜாதி எல்லாருமே என்னது? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் பெரிய ஜாதி அவன் சின்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களையே நம்ம என்ன பண்ணுறாங்க? ஒதுக்கி வைக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் ஔவையார் என்ன சொல்கிறாங்க? சாதின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே செய்யாது. என்னது கிடையாது? சாதி 2, அது என்னது? யாரை உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சாதின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. அதில் சாதின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னா, நீதி தவறாது நல்ல நெறிகளை கடைபிடித்து ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்பவர் தான் யாராம்? உயர்ந்த ஜாதி. நீதி தவறாது. நீதி நமக்கு நிறைய நீதி இருக்குது, அப்படி தானே? பொய் சொல்லக்கூடாது, கோள் சொல்லக்கூடாது, அடுத்து என்ன பண்ணக்கூடாது? பிறரோட பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொலை செய்யக்கூடாது, அப்படி நிறைய நமக்கு இருக்குது. அது இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த நீதியை நம்ம என்ன பண்ணணும்? நீதி நெறிமுறைகளை நம்ம கடைபிடிச்சு நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுமா? ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்க தான் யார்? உயர்ந்த ஜாதி. ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்கிறவர்கள் தான் யார்? உயர்ந்த ஜாதி. ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்கிறவர்கள் தான் யார்? உயர்ந்த ஜாதி உடையவர்கள்.
இந்த பிறருக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு கூட யாருக்குமே முடியாத சூழ்நிலையில் நிறைய ஏழைகள் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுத்து உதவி செய்யவே மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏழை வந்து உணவு கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க, கொடுத்து விடுவார்கள். அவங்க யார், உணவு கொடுத்து பிறர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்பவர்கள் தான் யார், உயர்ந்த ஜாதி. அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ எந்த ஜாதியில் வருவீங்க, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம் யார் எந்த ஜாதின்னு. சரியா? அப்போது உதவி செய்பவர்கள் யார், உயர்ந்த ஜாதி. பிறருக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யாதவர்கள் எந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி ஆவார்கள்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? அதனால் நம்ம இனி என்ன பண்ணக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டாம், உதவி செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம்ம இப்போது பொருள் தருக படிக்க போகிறோம். சாற்றுங்கால் செல்லும் போது. சாற்றுங்கால்னா என்னது, செல்லும் போது. வலுவா தவறாது, வலுவா தவறாது. மேதினியில் உலகில், மேதினியில் உலகில். பட்டாங்கில் அறநூலில், பட்டாங்கில் அறநூலில். உள்ளபடி உள்ளவாறு. அதுக்கப்புறமா பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. இரண்டு ஒளிய இரண்டு கூட்டல் ஒளிய, இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒளிய. வேறில்லை வேறு கூட்டல் இல்லை. நெறிமுறை நெறி கூட்டல் முறை, நெறிமுறை நெறி கூட்டல் முறை. அவ்விரண்டு ஆ கூட்டல் இரண்டு, அவ்விரண்டு ஆ கூட்டல் இரண்டு. கடைப்பிடித்து கடை கூட்டல் பிடித்து, கடைப்பிடித்து கடை கூட்டல் பிடித்து. திரும்ப ஒருக்கா வாசிப்போம். இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒழிய. வேறில்லை வேறு கூட்டல் இல்லை. நெறிமுறை நெறி கூட்டல் முறை. அவ்விரண்டு ஆ கூட்டல் இரண்டு. கடைப்பிடித்து கடை கூட்டல் பிடித்து. பொருள் ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய சொல். குழந்தைனா என்ன, அரசன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மன்னன் தான் சொல்லுவோம், அப்படி தானே? வேறு ஏதாவது பேருண்டா அரசனுக்கு? இல்லை. குழந்தைனா பாலகன், குழந்தை பாலகன். சூரியன் கதிரவன். கடலுக்கு என்ன பேர், ஆழி. கடலுக்கு இனி ஒரு பேர் என்னது, ஆழி. வீடு இல்லம், வீடு இல்லம். தாய் அம்மா, தாய் அம்மா. இது என்னது, இது. அதுக்கப்புறமா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்டபிள்யூ. இது இக்கு ப்ளஸ் ஐ சமம் கை, அப்படி தானே? இக்கு ப்ளஸ் ஐ சமம் கை, இங்கே ப்ளஸ் ஐ சமம் ஐ, அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இதில் ஔவையார் சாதி எத்தனை வகையாக கூறுறாரு? ஔவையார் சாதி 2 என கூறுகிறார். ஔவையார் சாதியை எத்தனை வகையாக கூறுகிறார்? சாதி 2 என்று கூறுகிறார். ஔவையார் யாரை உயர்ந்தவர் என்கிறார்? நீதி தவறாது நல்ல நெறிகளை கடைபிடித்து வாழ்பவர்களும் ஏழை மக்களுக்கு உதவி செய்பவர்களையும் உயர்ந்தவர் என்கிறார். நீதி தவறாது நல்ல நெறிகளை கடைபிடித்து வாழ்பவர்களையும் ஏழை மக்களுக்கு உதவி செய்பவர்களையும் உயர்ந்தவர் என்கிறார். ஔவையார் யாரை தாழ்ந்தவன் சொல்லிட்டு சொல்கிறார் என்கிறார்? பிறருக்கு உதவி செய்யாதவர்களை தாழ்ந்தவர் என்கிறார். பிறருக்கு உதவி செய்யாதவர்களை தாழ்ந்தவர் என்கிறார். நல்வழி நூலை எழுதியவர் யார்? நல்வழி நூலை எழுதியவர் ஔவையார் ஆவார். நல்வழி நூலை எழுதியவர் யார்? ஔவையார் ஆவார். நல்வழி நூலை எழுதியவர் யார்? ஔவையார். சரியா? இந்த ஔவையார். இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒழிய. வேறில்லை வேறு கூட்டல் இல்லை. நெறிமுறை நெறி கூட்டல் முறை. அவ்விரண்டு ஆ கூட்டல் இரண்டு. கடைப்பிடித்து கடை கூட்டல் பிடித்து. குழந்தை பாலகன். சூரியன் கதிரவன். ஆழி
ஆழி கடல், வீடு இல்லம், தாய் அம்மா சொல்லிட்டு இந்த பாடல் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறமா திரும்ப ஒருக்க நம்ம பார்க்க போகிறோம். சாற்றுங்கால் செல்லும் பொருள் தருக. சாற்றுங்கால் செல்லும் போது. வழுவா தவறாது, வழுவா தவறாது. மேதினியில் உலகில், பட்டாங்கில் அறநூலில், உள்ளபடி உள்ளவாறு. இந்த பொருள் தருக. அவையார் யாரை உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்க? ஏழை மக்களுக்கு நீதி தவறாது நல்ல நெறிகளை கடைபிடிச்சு ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவர்கள் தான் யாரா? உயர்ந்த ஜாதி. ஏழைகளுக்கு உதவி செய்யாதவர்கள் யார்? தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. சரியா? எல்லாருக்குமே இந்த பாடம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க என்ன பண்ணுங்க, திரும்ப கேட்கலாம். சரியா? ஓகே. இந்த பாடல் பகுதி சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறை, இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பகுதியில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா சாற்றுங்கால் செல்லும் போது, வழுவா தவறாது, மேதினியில் உலகில், பட்டாங்கில் அறநூலில், உள்ளபடி உள்ளவாறு, உள்ளபடி உள்ளவாறு. இரண்டொழிய இரண்டு குட்டல் ஒழிய, வேறில்லை வேறு குட்டல் இல்லை, நெறிமுறை நெறி குட்டல் முறை, அவ்விரண்டு ஆ குட்டல் இரண்டு, கடை குட்டல் பிடித்து, கடை குட்டல் பிடித்து. ஓகே, இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை பாலகன். குழந்தைனா யார்? பாலகன். சூரியன் கதிரவன், கடல் ஆழி, வீடு இல்லம், தாய் அம்மா. தாய்னா யார்? அம்மா. இப்படி இந்த பாடல் பகுதியில் உள்ள இது HWக்கு ப்ளஸ் ஐ சமம் கை. அந்த இதை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, கவனமாக படிங்க. அந்த மூதுரையில் உள்ளது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மனப்பாட பாடல் பகுதி அதை கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை.